Okay, socio-religious reform movements. Socio-religious reform movements in India and Tamil Nadu. Socio-religious reform movements. Socio-religious reform movements in India and Tamil Nadu. In India and Tamil Nadu. சரிங்களா? தமிழ்ல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லுவாங்க. அது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லுவாங்க. சார், அது என்ன சார் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்? என்ன மாதிரியான சமூக சீர்கேடுகள் இந்த 18ஆம் நூற்றாண்டு மற்றும் 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 18th and 19th century என்ன மாதிரியான சோசியல் இவில்ஸ் இருந்துச்சு, சமூக சீர்கேடுகள் இருந்துச்சு? என்ன மாதிரியான சமூக சீர்கேடுகள் இருந்தது? அந்த சமூக சீர்கேடுகளை கலைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. என்ன மாதிரியான சமூக சீர்கேடுகள் சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். என்ன மாதிரியான சமூக சீர்கேடுகள் இருந்துச்சு சொல்லுங்க. தீண்டாமை. ஓகே, அதாவது ஜாதிய முறை, காஸ்ட் சிஸ்டம். காஸ்ட் சிஸ்டம் வேற வேற சைல்ட் மேரேஜ். சைல்டு மேரேஜ், வெரி நைஸ். குழந்தை திருமணம், குழந்தை திருமணம் வேற. விடோஸ் நாட் அலோடு டு ரீமேரி, விதவைகள் மறுமணம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகே, வேதங்களை மேற்கோள் காட்டி, ஓகே, வேதங்களை மேற்கோள் காட்டி விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. வேற சொல்லுங்க. சதி. சதி, கணவன் இறந்த பிறகு மனைவி உடன்கட்டை ஏறும் முறை. ஓகே, வேற வேற. ரிச்சுவல்ஸ், சடங்குகள். ஓகே, அது மட்டும் இல்லாம பிராமின் டாமினேஷன், அதாவது காஸ்ட் சிஸ்டம்லயே வந்துடும். பிராமின் டாமினேஷன் காஸ்ட் சிஸ்டத்திலே வந்துடும். வேற என்ன சமூக சீர்கேடுகள்? உருவ வழிபாடு, ஐடல் வர்ஷிப், ஐடல் வர்ஷிப், இதெல்லாம் தான் சமூக சீர்கேடுகள். ஏகப்பட்ட சமூக சீர்கேடுகள் இருக்கு. இதுல முக்கியமான சமூக சீர்கேடுகள் இது. சாதிய முறை, குழந்தை திருமணம், விதவைகள் மறுமணம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது, சதி, ஓகே, உருவ வழிபாடு, ரிச்சுவல், சடங்குகள், இதெல்லாம் தான் சமூக சீர்கேடுகள். இந்த சமூக சீர்கேடுகளை கலைப்பதற்காக பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சிலவற்றை சொல்லுங்க. லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நோன் டு யூ. உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுங்க. பிரம்ம சமாஜ். எஸ், பிரம்ம சமாஜ், பிரம்ம சமாஜ். அடுத்தது ஆரிய சமாஜ், ஆரிய சமாஜ். வேற பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ். வேற சொல்லுங்க. தியோசபிக்கல் சொசைட்டி. தியோசபிக்கல் சொசைட்டி, வெரி நைஸ். தியோசபிக்கல் சொசைட்டி, தமிழ்ல பிரம்ம ஞான சபைன்னு சொல்லுவாங்க. வேற உங்களுக்கு தெரிஞ்ச பிரார்த்தன சமாஜ், வெரி நைஸ். பிரார்த்தன சமாஜ், பிரார்த்தன சமாஜ், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தன சமாஜ், தியோசபிக்கல் சொசைட்டி. அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன். இதெல்லாம் தான் ஓகே சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரி, நம்ம எதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஈஸியான ஒரு சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜ் ஹெட்டிங் போடுங்க, ஆரிய சமாஜ்.
சரிங்களா? இந்த ஆரிய சமாஜ் ஃபவுண்டர் யாரு கண்ணா? Who was the founder of ஆரிய சமாஜ்? ஆரிய சமாஜ் என்ற சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தை தோற்றுவித்தது யாரு? யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. யாருக்கண்ணா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்த ஆரிய சமாஜ் என்ற இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது என்றால் 1875. 1875ல தோற்றுவிக்கப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய காலம் டைம் பீரியட்னு பாத்தீங்கன்னா 1824ல இருந்து 1883. இவரால தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் ஆரிய சமாஜ் என்னும் அமைப்பு. ஆரிய சமாஜ். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய இயற்பெயர் என்ன கண்ணா? ஒரிஜினல் நேம் என்ன? சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய இயற்பெயர் என்ன? ஒரிஜினல் நேம், இயற்பெயர் மூல் சங்கர். இயற்பெயர் என்னது? மூல் சங்கர். மூல் சங்கர் என்பதுதான் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய இயற்பெயர். சரி, இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய தீவிரமான ஆதரவாளர், ஸ்டான்ச் ஃபாலோயர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர், பஞ்சாபின் சிங்கம், ஷேரி பஞ்சாப் என்று அழைக்கப்படுகின்ற லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். சரிங்களா? லாலா லஜபதி ராயுடைய ஃபாலோயர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சிகரவாதி பகத்சிங். ரெவல்யூஷனரி லீடர் பகத்சிங். பகத்சிங் ஞாபகம் வச்சுங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவருடைய இயற்பெயர் மூல் சங்கர். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய ஆதரவாளர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். அவருடைய ஆதரவாளர் ஃபாலோயர் யாருன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங். சார், இவர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி பிறந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா கத்தியவார், குஜராத். கத்தியவார் என்ற பிளேஸ், குஜராத்ல இருக்கக்கூடிய கத்தியவார் என்ற பிளேஸ்ல தான் இவர் பிறந்தார். எக்ஸாக்டா சொல்லணும்னா மூர்வி என்ற பிளேஸ். மூர்வி என்ற பிளேஸ். சரிங்களா சார்? சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய முக்கியமான கோட்பாடு, ஒரு ஐடியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா கோ பேக் டு வேதாஸ். ரொம்ப முக்கியமானது. கோ பேக் டு வேதாஸ். வேதாஸ் ஆர் த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். வேதாஸ் ஆர் த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். வேதத்தை நோக்கி செல். வேதத்தில் தான் அனைத்து உண்மைகளும் அடங்கி உள்ளது என்று யார் சொல்றது? சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்ற. இந்த ஆரிய சமாஜினுடைய நோக்கமே, மோட்டோவே என்னன்னு பாத்தீங்கன்னா கோ பேக் டு வேதாஸ். வேதாஸ் ஆர் த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்றார். கோ பேக் டு வேதாஸ். வேதாஸ் ஆர் த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். வேதாஸ் ஆர் த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்றார். சரிங்களா? கிளியரா இருக்கா? சரி, இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரால் எழுதப்பட்ட புக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு புக்கு. இது கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால எழுதப்பட்ட புக்கினுடைய பேர் என்ன பேர் பாத்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். இந்த புக்கு பேர் என்ன பேரு? சத்யார்த்த பிரகாஷ். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரால எழுதப்பட்ட புத்தகத்தினுடைய பெயர் என்னவென்றால் சத்யார்த்த பிரகாஷ். ஆக்சுவலா இந்த ஆரிய சமாஜ் என்ற சமூக சமய சீர்திருத்த இயக்கம் எங்க தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல தான் தொடங்கப்பட்டது. ஃபவுண்டட் இன் பாம்பே. ஆனா எங்க பாப்புலர் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பாப்புலர் ஆச்சு. பட் பாப்புலர் இன் பஞ்சாப். ஆரிய சமாஜ் எந்த இடத்துல தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல தொடங்கப்பட்டது. பட் எங்க ஃபேமஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் ஃபேமஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம். வேதத்தை நோக்கி செல்.
வேதத்துலதான் அனைத்து உண்மைகளும் அடங்கி உள்ளதுன்னு இந்த ஆரிய சமாஜ் இயக்கத்தினுடைய ஒரு மோட்டோ. சரிங்களா? சரி, இவரு என்ன மாதிரியான சமூக சீர்கேடுகளுக்கு எதிரானதா இவராக இருந்தார்? He was against to. He was against to. Please take down. He was against to. எழுதுங்க. He was against to idol worship. He was against to idol worship. உருவ வழிபாடுக்கு எதிரானவராக இருந்தார். சிலை வழிபாடு, உருவ வழிபாடு, சிலை வழிபாடு. ஓகே. அதே போல சைல்டு மேரேஜ், ஐடல் வர்ஷிப், சைல்டு மேரேஜ், கேஸ்ட் சிஸ்டம், இதற்கெல்லாம் எதிரானவராக இருந்தவர் தான் யாரு? ஆரிய சமாஜ் என்ற இயக்கத்தை தொடங்கிய சுவாமி தயானந்த சரஸ்வதி. எதெல்லாம் சப்போர்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ், சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரித்தார். He favored intercaste marriage. எழுதிக்கிங்க. He favored, he supported intercaste marriage. சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரித்தார். இன்டர்காஸ்ட் மேரேஜ சப்போர்ட் பண்ணாரு. அதே போல விடோ ரீமேரேஜ சப்போர்ட் பண்ணார். விதவை மறுமணம் இத சப்போர்ட் பண்ணாரு. ஓகே. அதே போல இப்ப இந்து ரிலிஜியன்ல இருந்து வேற ரிலிஜியனுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்ப கன்வெர்ட் ஆன பீப்புள மறுபடியும் இந்து மதத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறார். அப்ப அப்படி இந்து ரிலிஜியன்ல இருந்து வேற ரிலிஜியனுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்ப மறுபடியும் அவர்களை இந்து ரிலிஜியனுக்கு மாற சொல்ல அப்ப ஒரு சடங்கு மாதிரி நடத்துறார். சுதி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ரிச்சுவல்ஸ். ஓகே, ப்ளீஸ் டேக் டவுன். He started Shuddhi movement. He started Shuddhi movement to bring back those Hindus converted to who were converted to other religion. Shuddhi movement. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரி, ஆரிய சமாஜினுடைய தத்துவங்களால ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் யாரு? இந்த ஆரிய சமாஜ் என்ற சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தினுடைய தத்துவங்களால ஈர்க்கப்பட்டவங்க யார் யார் சொல்ல முடியுமா? ஆரிய சமாஜின் தத்துவத்திலும் கோட்பாடிலும் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பால கங்காதர திலக், அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகுலே. ஆரிய சமாஜினுடைய தத்துவங்களிலால ஈர்க்கப்பட்ட தலைவர்கள். அதே போல இந்த ஆரிய சமாஜ் என்ற இயக்கத்தினுடைய தீவிர ஆதரவாளர்கள் மற்றும் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய ஃபாலோவர்ஸ் யார் யார் சொல்ல முடியுமா? டிசேபிள் கூட சொல்ல, சீடர்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய சீடர்கள் யார் யாரு? லாலா லஜ்பதி ராய், அடுத்து லாலா அன்ஸ்ராஜ். ஓகே, அடுத்தது பண்டித் குருதத். இவங்கெல்லாம் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய சீடர்கள். இவங்கெல்லாம் was attracted by the philosophy. Bala Gangadhar Tilak, Gopala Krishna Gokhale attracted by Arya Samaj philosophy. Arya Samajinuடைய தத்துவத்தினால ஈர்க்கப்பட்டவர்கள் தான் பால கங்காதர திலகரோ கோபால கிருஷ்ண கோகுலேவும். சரிங்களா?
இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால வைக்கப்பட்ட முழக்கங்கள் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? முழக்கங்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால வைக்கப்பட்ட முழக்கங்கள் என்ன முழக்கங்கள் சொல்ல முடியுமா? என்ன முழக்கங்கள் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்வதேசி, ஸ்வதேசி. அடுத்தது இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், இந்தியா இந்தியருக்கே, இந்தியா ஃபார் இந்தியன்ஸ். ஸ்வதேசி, இந்தியா ஃபார் இந்தியன்ஸ். அதே போல சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய சிறப்பு பெயர், சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய சிறப்பு பெயர் என்ன? சிறப்பு பெயர் யாராவது சொல்ல முடியுமா? சிறப்பு பெயர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய சிறப்பு பெயர் என்ன பாத்தீங்கன்னா, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் என்று அழைக்கும். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர், மார்ட்டின் லூத்தர். ஓகே, மார்ட்டின் லூத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு சீர்கேடுகள் இருந்துச்சு. அந்த சீர்கேடுகள் எல்லாம், அந்த சீர்கேடுகள் அனைத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு மாபெரும் ஒரு போராளி தான், ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான் இந்த மார்ட்டின் லூத்தர் கிங். அவருடன் இந்த ஆரிய சமாஜ் இயக்கத்தை தோற்றுவித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி கம்பேர் பண்றாங்க. அதனாலதான் சுவாமி தயானந்த சரஸ்வதிய என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்படுகிறார். என்னன்னு சொல்றாங்க? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, பல டைம் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முழக்கங்கள், சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால வைக்கப்பட்ட முழக்கங்கள் என்னவென்றால், சுதேசி, இந்தியா இந்தியருக்கே. என்னது? இந்தியா இந்தியருக்கே, இந்தியா இந்தியருக்கே. ஓகே, சுதேசி, சுதேசி, இந்தியா இந்தியருக்கே என்ற முழக்கங்களை முன்வைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? சரி, அதே போல சுவாமி தயானந்த சரஸ்வதி 1883 இறந்துடுறார். 1883 1883 இறந்துறார். அவர் இறந்து 3 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கூல் தொடங்கப்படுகிறது. அந்த ஸ்கூலுடைய பேர் யாராவது சொல்ல முடியுமா? அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதி 1883 இறந்துறார், டைடு. 1886 ஒரு ஸ்கூல் தொடங்கப்படுகிறது. அந்த ஸ்கூலுடைய பேர் யாராவது சொல்ல முடியுமா? எஸ், டிஏவி, டிஏவி ஸ்கூல். டிஏவி ஸ்கூல் இப்ப நம்ம சென்னையில எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட பிளேஸ்ல இருக்கு. தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. என்னது? தயானந்த் ஆங்கிலோ வேதிக் பல்லூர், ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல். இந்த 1886 இதுவும் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, லாகூர்ல தொடங்கப்பட்டது. எங்க தொடங்கப்பட்டது? லாகூர்ல தொடங்கப்பட்டது. 1886 ஆண்டு டிஏவி பள்ளி, அதாவது தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளி, லாகூர், பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர்ல தொடங்கப்பட்டது. லாகூர்ல தொடங்கப்பட்டது. சரிங்களா? இந்த டிஏவி ஸ்கூல் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் டீச்சிங் வேதாஸ், வேத பாடங்களை மாணவர்கள் கிட்ட கற்பிப்பதற்காக, ஃபார் டீச்சிங் வேதாஸ், ஃபார் டீச்சிங் வேதாஸ் அண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன். ரொம்ப முக்கியம். ஆங்கில கல்விய மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கும் வேதங்களை கற்பிப்பதற்கும் தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி தான் டிஏவி பள்ளி, தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் ஃபார் டீச்சிங் வேதாஸ் அண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1886 தொடங்கப்பட்டது டிஏவி ஸ்கூல். டிஏவி ஸ்கூல் எப்ப தொடங்கப்பட்டது? 1886 தொடங்கப்பட்டது. ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல ஒரு நபர் குற்றம் சாட்டுகிறார். என்ன ஸ்கூலு?
டிஏவி ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. என்ன கிரிட்டிசைஸ் பண்றாரு? பெயர் அளவுல தான் இது வந்து வேதங்களை கற்பிக்கிறாங்க, ஆனா முழுக்க முழுக்க எதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்று ஒரு நபர் இந்த டிஏவி பள்ளிய குற்றம் சாட்டுகிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரதானந்தா. யாரு குற்றம் சாட்டுகிறது? சுவாமி சரதானந்தா. சுவாமி சரதானந்தா 1893ல, ஓகேவா, 1893ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலை யாரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லாலா அன்சுராஜ், ஓகே, லாலா அன்சுராஜ் போன்ற நபர்கள் தான் இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சுவாமி சரதானந்தா 1893ல இந்த ஸ்கூல்ல அட்டாக் பண்ற, கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்ப இவர் முழுக்க முழுக்க வேதங்களை கற்பிப்பதற்காக ஒரு ஸ்கூலை தொடங்குறார். அந்த ஸ்கூல் தான் குருகுலம் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. குருகுலம் ஸ்கூல், குருகுலம் ஸ்கூல். புரியுதுங்களா? இவ்வளவுதான் சுவாமி தயானந்த சரஸ்வதி டாபிக், இவ்வளவுதான். ஆரிய சமாஜ் டாபிக் இவ்வளவுதான். இதுவரையும் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஒரு சமரைஸ் பண்ணலாமா? ஆரிய சமாஜ் டாபிக் சமரைஸ் பண்ணலாமா? சமரைஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? Yes, sir. ஓகே. ஆரிய சமாஜ் இயக்கத்தை தோற்றுவித்தது யாரு? சொல்ல முடியுமா? ஆரிய சமாஜ் இயக்கத்தை தோற்றுவித்தது யாரு? உங்களை தான் கேக்குறேன். ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய இயற்பெயர் என்ன? மூல் சங்கர். மூல் சங்கர். எந்த பகுதியை சார்ந்த, எந்த ஊர்ல பிறந்தாரு? குஜராத். குஜராத், கத்தியவார் பிளேஸ். ஆரிய சமாஜ் எந்த இயர்ல தொடங்கப்பட்டது? 1875. 1875. எந்த பிளேஸ்ல தொடங்கப்பட்டது? Bombay. ஆனா எங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுது? Punjab. பஞ்சாப். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரால் எழுதப்பட்ட பேர் என்ன பேரு? சத்யார்த்த பிரகாஷ். 1875ல எழுதப்பட்டது. அதுவும் 1875ல எழுதப்பட்டது. கிளியரா இருக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்கனைசேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். என்ன ஆர்கனைசேஷன்? பிரம்ம சமாஜ். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் பிரம்ம சமாஜ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்ம சமாஜ், பிரம்ம சமாஜ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். இத தோற்றுவித்தது யாரு? ஃபவுண்டர் யாரு? பிரம்ம சமாஜ் இயக்கத்தை தோற்றுவித்தது யாரு? ஃபவுண்டர் யாரு? பிரம்ம சமாஜ் இயக்கத்தை தோற்றுவித்தது யாரு? ராஜா ராம் மோகன். ராஜா ராம் மோகன் ராய். ராஜா ராம் மோகன் ராய், இவருடைய பேர் இதுதான். ராம் மோகன் ராய் தான் இவருடைய பெயர். ராஜா என்றது ஒரு டைட்டில், பட்டம். ராஜா என்பது ஒரு பட்டம். இந்த பட்டத்தை வழங்கியது யாரு? ராம் மோகன் ராய் தான் அவருடைய பெயர். இந்த பட்டத்தை வழங்கியது யாரு? எஸ், பிற்கால முகலாய அரசர், லேட்டர் முகல் எம்பரர், லேட்டர் முகல் எம்பரர், முகலாய பேரரசர், பிற்கால முகலாய பேரரசர் 2ஆம் அக்பர் அவரால் வழங்கப்பட்ட பட்டம் தான் இந்த ராஜா என்கிற பட்டம். என்ன பட்டம்? ராஜா. த டைட்டில் ராஜா. எந்த இயர்ல இந்த பட்டம் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1831ல இந்த பட்டம் வழங்கப்பட்டது. 1831ஆம் ஆண்டு இந்த ராஜா என்கிற பட்டத்தை 2ஆம் அக்பர் வழங்கினார். சரி, ராஜா ராம் மோகன் ராய் என்ன தெரியும்? ராஜா ராம் மோகன் ராய் பத்தி என்ன தெரியும்? இவருடைய காலம் என்ன? இவர் எந்த ஊரை சார்ந்தவர்? இவர் என்ன மாதிரியான பங்களிப்புகளை அளித்திருக்காரு? கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன சொல்லுங்க? ராம் மோகன் ராய் இன்டராக்ட் பண்ணுங்க. எஸ், வெரி நைஸ். சதி ஒழிப்பு ரொம்ப முக்கியமானது சார். ராஜா ராம் மோகன் ராய்னு சொன்னாவே
உங்களுடைய மைண்ட்ல என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பு சட்டம். சதி ஒழிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட். அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட். அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட். எந்த இயர்ல சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1829. 1829 எக்ஸாக்டா சொல்லணும்னா டேட் மந்த் கூட முக்கியம். 4th டிசம்பர் 1829ல தான் இந்த சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுல என்ன ஆக்ட் கீழே கொண்டு வரப்பட்டது? ரெகுலேஷன் ஆக்ட். ரெகுலேஷன் ஆக்ட் 17. ஓகே, அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அபாலிஷன் ஆஃப் சதி. சதினா கணவன் இறந்த பிறகு மனைவியும் உடன்கட்டை நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க. அந்த முறையை பார்த்தீங்கன்னா வேதத்துல இருந்ததாக மேற்கோள் காட்டி பல நூற்றாண்டு காலமாக இந்த சதி நடைமுறையில் இருந்தது. அதெல்லாம் மூட நம்பிக்கை என்று இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த கவர்னர் ஜெனரல் யார் சொல்ல முடியுமா? இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த கவர்னர் ஜெனரல் யாரு? அதான் ராஜா ராம்மோகன் ராய் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். அவருடைய முயற்சியால் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ். புரியுதுங்களா? அவருடைய முயற்சியால், ராஜா ராம்மோகன் ராய் அவருடைய முயற்சியால் தான் கவர்னர் ஜெனரல் இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த கவர்னர் ஜெனரல் யாரு? ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி அவர். கிஷோர் சொல்ல முடியுமா? லார்ட் வில்லியம் பென்டிக். எஸ், வெரி நைஸ். லார்ட் வில்லியம் பென்டிக். லார்ட் வில்லியம் பென்டிக். லார்ட் வில்லியம் பென்டிக் சார் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. லார்ட் வில்லியம் பென்டிக் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஏன் சார் லார்ட் வில்லியம் பென்டிக்? சார் இவரை பத்தி பல டைம் கேட்கப்பட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஓகேவா? ராஜா ராம்மோகன் ராய் இம்பார்ட்டன்ட் சார். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கம்பல்சரி கொஸ்டின் ஏரியா. லார்ட் வில்லியம் பென்டிக் சைட்ல எழுதிக்கிங்க. லார்ட் வில்லியம் பென்டிக். வில்லியம் பென்டிக் பிரபு. இவருடைய டைம் லைன் பாத்தீங்கன்னா 1828ல இருந்து 1835 வரைக்கும். 1828ல இருந்து 1835. இவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான சட்டம் சதி ஒழிப்பு சட்டம் 1829. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆக்ட கொண்டு வந்தார். அந்த ஆக்டரோட பேரு சார்ட்டர் ஆக்ட் 1833. சார்ட்டர் ஆக்ட் 1830. தமிழ்ல பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. பட்டய சட்டம் 1833. இந்த பட்டய சட்டத்துல என்ன ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கவர்னர் ஜெனரல் பதவிக்கு பதிலாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பதவி இனிமேல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் சொல்றாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன அழைக்கப்படும் சொல்றாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் சொல்றாங்க. அப்ப இந்த ஆக்டை யார் கொண்டு வந்தது? லார்ட் வில்லியம் பென்டிக். அப்ப லார்ட் வில்லியம் பென்டிக் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது யூபிஎஸ்சி 2023ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐஏஎஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் டைரக்டா இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1833, பட்டய சட்டம் 1833. இது நேம் சேஞ்ச். என்னது நேம் சேஞ்ச்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இனிமேல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும். அப்படி பார்த்தா லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். அதே போல ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். சரிங்களா? புரியுதுங்களா? அதே போல சார் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த பட்டய சட்டம்லாம் ரொம்ப முக்கியம். கம்பல்சரி இந்த ஆக்ட்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். என்ன சார் ராஜா ராம்மோகன் ராய் டாபிக் போயிட்டு இதெல்லாம் எடுக்கிறீங்களே சார்? எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணணும். சரி, எந்த சட்டம் முதலாக கல்விக்கென்று ரூபாய் 1 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தது? எந்த ஆக்ட் முதலாக கல்விக்கென்று ரூபாய் 1 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தது? யாராவது சொல்ல முடியுமா? Which act sanctioned rupees 1 lakh
For the development of education of India. Yes, very nice. Charter Act 1813. பா Charter Act 1813 இருக்கு, Charter Act 1833 இருக்கு, Charter Act 1853 இருக்கு. சரிங்களா? எந்த சட்டம் கல்விக்கென்று, ஓகே, இந்திய கல்விக்கென்று ரூபாய் 1 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தது? Which act granted rupees 1 lakh for the development of Indian education? For the development of Indian education. கல்விக்கென்று, இந்திய கல்விக்கென்று ரூபாய் 1 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சட்டம் 1813. ரொம்ப முக்கியமான ஆக்ட். இத லார்ட் வில்லியம் பெண்டிங் கொண்டு வரல, இது சொல்றேன் நான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். லார்ட் வில்லியம் பெண்டிங் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. இவரால கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் சதி ஒழிப்பு சட்டம். கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. ஓகே, லார்ட் வில்லியம் பெண்டிங்கால கொண்டு வரப்பட்ட இன்னொரு சட்டம் சார்ட்டர் ஆக்ட் 1833. இந்த சட்டம் தான் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ற நேம கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா நேம் சேஞ்ச் பண்ணுது. அப்படி பார்த்தா லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிங் தான். அதே போல ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிங். இதுவரை கிளியரா இருக்கீங்களா? இதுவரை கிளியரா இருக்கா? சரி, வேற என்ன சார் தெரியும்? ராஜா ராம் மோகன் ராய் பத்தி வேற என்ன சார் தெரியும்? ராஜா ராம் மோகன் ராய், ராஜா என்ற பட்டம் இவருக்கு யாரால் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் முகல் எம்பரர் 2ஆம் அக்பரால வழங்கப்பட்டது. வேற என்னென்ன டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இவருக்கு? ராஜா ராம் மோகன் ராய்க்கு வேற என்னென்ன பட்டங்கள் இருக்கு? நேம், நிக் நேம். ராஜா ராம் மோகன் ராய். He knows many language. பல்வேறு மொழிகளை அறிந்தவர். ராஜா ராம் மோகன் ராய். ராஜா ராம் மோகன் ராய். என்னென்ன டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இவருக்கு? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். வேற என்ன டைட்டில்ஸ் இருக்கு இவருக்கு? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவார். ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா. ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா, அதாவது நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவார். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவார். வேற சொல்லுங்க, வேற என்ன டைட்டில்ஸ் இவருக்கு இருக்கு? ராஜா ராம் மோகன் ராய்க்கு வேற என்ன நேம் இருக்கு? மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. வேற சொல்லுங்க ஸ்ரீனிஷா. ராஜா ராம் மோகன் ராய்க்கு வேற என்ன டைட்டில் இருக்கு?
சொல்லுங்க. ஓகே, சரி. இது இந்த டைட்டில்ஸ் போதும், மோர் தென் எனஃப். சரி, வேற என்ன சார் ராஜா ராம்மோகன் ராய் பத்தி பாருங்க. இவரால் தொடங்கப்பட்ட அமைப்புகள் என்ன, இதை ஸ்டார்ட் பண்ணாரு. அதே போல இவர் வந்து the social equality மீது நம்பிக்கை கொண்ட, he believed in social equality. social equality, he believed in social equality. எழுதிக்கீங்க. பொது சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். he believed in social equality, அதாவது அனைவரும் சமம், அனைவரும் சமம். பிராமணர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிரானவராக இருந்தார். he was against to Brahmin domination. he was against to Brahmanical domination. பிராமணர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிரானவர்களாக இருந்தார். was against to Brahmanical domination. பிராமணர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிரானவராக இருந்தார். அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு கடவுள் கோட்பாடு மீது நம்பிக்கை கொண்டவர். faith in monotheism. faith in monotheism, அதாவது ஒரு கடவுள் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கடவுள் கோட்பாடு, ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுள் ஒருவரே. ஓகே, மதத்தின் பெயர்ல பிரிச்சு பார்க்க வேணாம், கடவுள் ஒருவரே. ஓகே, அந்த கோட்பாடின் மீது நம்பிக்கை கொண்டவர். அது தொடர்பாக ஒரு புக்ஸையும் எழுதியிருக்கார். இவரால் எழுதப்பட்ட புக்கு தான் என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டு மோனோதிஸ்ட். ரொம்ப முக்கியமான புக், கிஃப்ட் டு மோனோதிஸ்ட்னு ஒரு புக் எழுதியிருக்கார். கிஃப்ட் டு மோனோதிஸ்ட். இந்த புக்கு எந்த இயர்ல எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1809, 1809 ஆண்டு எழுதப்பட்டது. கிஃப்ட் டு மோனோதிஸ்ட் என்ற புக், கிஃப்ட் டு மோனோதிஸ்ட். அதே போல இந்து ரிலிஜியன்ல இருக்கக்கூடிய பல்வேறு வேதங்களை பெங்காலி மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்த, translated Vedas to Bengali language. He translated Vedas to Bengali language. வேதங்களை வங்காள மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். சரிங்களா? இவரால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் ஆத்மீய சபா என்கிற அமைப்பு. என்ன அமைப்பு? ஆத்மீய சபா, சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆத்மீய சபா, சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எழுதிக்கிங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாமே நோட்ஸ் தான். ஆத்மீய சபா. இந்த ஆத்மீய சபா என்ற அமைப்பு எந்த இயர்ல தொடங்கப்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்மீய சபா, சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், கல்கட்டாவில் தொடங்கப்பட்ட அமைப்பு. ஆத்மீய சபா எங்க தொடங்கப்பட்டது? கல்கட்டாவில் தொடங்கப்பட்டது. எந்த இயர்ல தொடங்கப்பட்டது யாராவது சொல்ல முடியுமா? ஆத்மீய சபா. இதுதான் நாளடைவில் பிரம்ம சமாஜ் என்று பெயர் மாற்றம் செய்யப்படும். 1815ல ஆத்மீய சபா எந்த இயர்ல தொடங்கப்பட்டது? 1815 ஆண்டு தொடங்கப்பட்டது. எதற்காக தொடங்கப்பட்டது? இந்த ஆத்மீய சபா என்கிற அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொபகேட், ஓகே, டு ப்ரொபகேட் ஆர் டு கேம்பெயின் அகைன்ஸ்ட். ஆத்மீய சபா என்கிற அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா
டு கேம்பெயின் அகைன்ஸ்ட் சிலை வழிபாடு, ஐடல் வர்ஷிப், உருவ வழிபாடெல்லாம் கூடாதுன்னு சொல்லி. ஆக்சுவலா இவரே பாத்தீங்கன்னா கல்கட்டாவில் ஒரு கோயிலை கட்டியிருப்பார். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிலையும் வைக்கப்படவில்லை, எந்த ஒரு உருவமும் அங்க வழிபாடு செய்யவில்லை. டு கேம்பெயின் அகைன்ஸ்ட் ஐடல் வர்ஷிப். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ட் சிஸ்டம், ஜாதிய முறை, பிராமணருடைய ஆதிக்கத்திற்கு எதிரானவராக இருந்தார். கேஸ்ட் சிஸ்டம். அதே போல சடங்குகள், ரிச்சுவல்ஸ் மற்றும் இதர சமூக சீர்கேடுகள், அதர் சோசியல் எவில்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஆத்மீய சபா என்கிற அமைப்பு. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாருன்னா, மதத்தின் பெயர்ல மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். எல்லா மதத்துல எல்லா விஷயமும் ஒரு விஷயம் நல்லா இருக்கு, அதை நம்ம பெஸ்டா தான் எடுத்துக்கணும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். என்னதான் கலாச்சார வேறுபட்டு இருந்தாலும், ஆனா இந்தியர்கள் என்ற விதத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு. இந்த ஆத்மீய சபா என்கிற அமைப்பு தான் நாளடைவில் என்னவா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம சபான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜா மாறுது. இது ஆத்மீய சபா என்கிற அமைப்பு 1828ல ரொம்ப முக்கியமானது. ஆகஸ்ட் 1828ல பிரம்ம சமாஜ், பிரம்ம சபா, அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜா மாறுது. பிரம்ம சமாஜ் கிளியரா இருக்கா? 1814 சொல்லுவாங்க. 1814 கரெக்டா? 1814, 1815 சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இவரால் எழுதப்பட்ட புக்ஸ் என்ன நேம் யாராவது சொல்ல முடியுமா? கிஃப்ட் டு மோனோதிஸ்ட் ஒரு புக்கு. வேற என்ன புக் எழுதியிருக்காரு? ராஜா ராம்மோகன் ராய். இவரால் எழுதப்பட்ட புக்ஸ் என்னது? இவரால எழுதப்பட்ட வேற புக் என்ன யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, பிரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன புக்கு? பிரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளைகள்னு சொல்லுவாங்க. 1820ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1820ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. பிரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளைகள். என்கிற புக்க எழுதுனது யாருன்னு பல டைம் கேட்டிருக்காங்க. கிஃப்ட் டு மோனோதிசம் புக்க எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. கிஃப்ட் டு மோனோதிசம் புக்க 1809. கிஃப்ட் டு மோனோதிஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளைகள், பிரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற புக்கு 1820ல எழுதியிருக்கார். அதே போல இவரால தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் என்ன யாராவது சொல்ல முடியுமா? இவரால தொடங்கப்பட்ட பத்திரிகைகள். பிரம்ம சமாஜ் என்கிற இயக்கத்தை தொடங்கிய ராஜா ராம்மோகன் ராய் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் என்ன பத்திரிகை யாராவது சொல்ல முடியுமா? முதலாக தொடங்கப்பட்ட வங்காள வார பத்திரிகை, ஃபர்ஸ்ட் பெங்காலி வீக்லி நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பெங்காலி வீக்லி பேப்பர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பெங்காலி வீக்லி என்ன பேருன்னு யாராவது சொல்ல முடியுமா? சம்பத் கௌமுடி. என்னது? சம்பத் கௌமுடி. இதுவும் இம்பார்ட்டன்ட். சம்பத் கௌமுடி இவரால தொடங்கப்பட்ட முதல் வங்காள வார பத்திரிகை.
வாரப்பத்திரிகை எந்த இயர்ல தொடங்கப்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சம்பத் கௌமுடி எந்த இயர்ல தொடங்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? எந்த இயர்ல? 1821. ரொம்ப முக்கியம். 1821 முதலாக வங்காளத்தில் தொடங்கப்பட்ட வார பத்திரிகை சம்பத் கௌமுடி. அது மட்டும் இல்லாம இவரால் தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. இதுவும் பார்த்தீங்கன்னா வார பத்திரிகை தான், பெர்ஷியன் வீக்லி. என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா மிராத் உல் அக்பர். மிராத் உல் அக்பர் முதலாக தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. பெர்ஷியன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாரசீகம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. இது எந்த இயர்ல தொடங்கப்பட்ட யாராவது சொல்ல முடியுமா? மிராத் உல் அக்பர் எந்த இயர்ல தொடங்கப்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது 1822. மிராத் உல் அக்பர் 1822. ஓகே, இதுவும் பார்த்தா வார பத்திரிகை தான். வார பத்திரிகை என்ன எந்த கிழமையில வெளியீடு செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் வெளியீடு செய்யும். முஸ்லிம்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃப்ரைடே. மிராத் உல் அக்பர். மிராத் உல் அக்பர் ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். அதே போல ஜாதி தான் இந்தியர்களுடைய ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிறது. அந்த ஜாதிய முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்றார். caste was the greatest hurdle for the Indian unity, so the caste system should be abolished ன்னு சொல்றார். ஜாதிய முறைதான் இந்தியர்களுடைய ஒற்றுமைக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இந்தியர்களுடைய ஒற்றுமைக்கு எது தடையாக இருக்குது? ஜாதி தான் தடையாக இருக்கு. அப்ப ஜாதிய முறையை ஒழிக்க வேண்டும், எல்லாரும் சமம்னு சொல்றார். பிராமணருடைய ஆதிக்கத்தை எதிர்த்தார். ஈவன் இவர் பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜை சப்போர்ட் பண்ண பாத்தீங்கன்னா இவரு ஒரு இஸ்லாமிய ஒரு குழந்தைய வளர்க்கிறார். முஸ்லிம் பாயை அடாப்ட் பண்றார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ராஜா ராம்மோகன் ராய் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. சரிங்களா? சரி, ராஜா ராம்மோகன் ராய் ஏதாவது காலேஜ் ஏதாவது தொடங்கி இருக்காரா? எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணிருக்காரா? யாராவது சொல்ல முடியுமா? ராஜா ராம்மோகன் ராய் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு, கரெக்ட் தான். ஆனா எஜுகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரா? இவரால ஏதாவது கல்லூரிகள் தொடங்கப்பட்டு இருக்கா? இதனுடைய கேள்வி. ஆக்சுவலா ராஜா ராம்மோகன் ராய் பாத்தீங்கன்னா ஊக்லி என்ற பிளேஸ்ல பிறந்திருப்பார். ஊக்லி வெஸ்ட் பெங்கால் இருக்கு, கல்கட்டா பக்கத்துல ஊக்லி என்ற பிளேஸ்ல பிறந்திருப்பார். ராஜா ராம்மோகன் ராயோட டைம் லைன் பாத்தீங்கன்னா 1772 to 1833. 1772 to 1833. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். நவீன இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படுவார். இவரால் எழுதப்பட்ட புத்தகம் தான் கிஃப்ட் டு மோனோதிசம் என்கிற புத்தகம். இன்னொரு புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளைகள்னு சொல்லுவாங்க, பிரிசெப்ட்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. கிஃப்ட் டு மோனோதிசம் புக் 1809 எழுதப்பட்டது. பிரிசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் புக் 1820 எழுதப்பட்டது. இவருடைய முயற்சியால் தான் அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் வில்லியம் பெட்டிக் சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829, 4th December. ரெகுலேஷன் ஆக்ட் 17ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போல லார்ட் வில்லியம் பெட்டிக் அவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் பட்டய சட்டம் 1833. அந்த பட்டய சட்டம் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ற நேம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு நேம் சேஞ்ச் பண்றாங்க. இதுவரை கிளியரா இருக்குங்களா? இதுவரை கிளியரா இருக்குங்களா? பிரம்ம சமாஜ் சரிங்களா? சரி, நான் கேட்ட கொஸ்டின் ஆன்சரே வரலையே. ஏதாவது எஜுகேஷனுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல இவருடைய தீவிர ஆதரவாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாத முதலியார். காசி விஸ்வநாத முதலியார். காசி விஸ்வநாத முதலியார் தான் தமிழ்நாட்டுல இவருடைய தீவிரமான ஆதரவாளர். காசி விஸ்வநாத முதலியார் யாரு? ஸ்ட்ராங் ஃபாலோவர் ஆஃப் ராஜா ராம்மோகன் ராய்.
அதே போல இவர் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணார் 1817ல he founded இந்து காலேஜ் இன் கல்கட்டா, இந்து கல்லூரி, இந்து காலேஜ் இன் கல்கட்டா. இந்த இந்து காலேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ்னு சொல்லுவாங்க. கல்கட்டா பிரசிடென்சி காலேஜ், பிரசிடென்சி கல்லூரி. யாருடன் இணைந்து இந்த இந்து கல்லூரி தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஓகே டேவிட் ஹரே அவருடன் இணைந்து தொடங்கப்பட்டதுதான் இந்த இந்து கல்லூரி. அது மட்டும் இல்லாம 1825ல வேதாந்தா கல்லூரியை தொடங்கியிருக்காரு கல்கட்டா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கல்கட்டா வேதாந்தா காலேஜ், வேதாந்தா கல்லூரி, வேதாந்தா கல்லூரி. சரிங்களா? சரி, ராஜா ராம் மோகன் ராயனுடைய ஸ்டான்ச் ஃபாலோயர்ஸ் காசி விஸ்வநாத முதலியார், அது போக தேபேந்திரநாத் தாகூர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. தேபேந்திரநாத் யார்? இந்த தேபேந்திரநாத் தாகூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேபேந்திரநாத் தாகூர் யாரு? தேபேந்திரநாத் தாகூர், தேபேந்திரநாத் தாகூர் யார்? இந்த தேபேந்திரநாத் தாகூர் தேபேந்திரநாத் தாகூர் யார்? உங்களை தாங்க கேக்குறேன். கேஷப் சந்திரசன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராயனுடைய தீவிரமான ஆதரவாளர்கள். நான் கேக்குற கொஸ்டின் என்னன்னா தேபேந்திரநாத் தாகூர் யாரு? ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா, ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருல்ல, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான் இந்த தேபேந்திரநாத் தாகூர். தேபேந்திரநாத் தாகூர்லாம் யாருடைய ஸ்ட்ராங் ஃபாலோயர்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராயனுடைய தீவிரமான ஆதரவாளர்கள். ராஜா ராம் மோகன் ராயனுடைய தீவிரமான ஆதரவாளர்கள். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குல்ல? சரிங்களா? இவங்களை பத்தி நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க தேபேந்திரநாத் தாகூரும் கேஷப் சந்திரசன் பத்தியும் ஒரு அசைன்மெண்ட் ஒண்ணு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? இப்ப நம்ம என்னென்ன சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம், பிரம்ம சமாஜ் பார்த்திருக்கோம், ஆரிய சமாஜ் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா பிரார்த்தன சமாஜ். பிரார்த்தன சமாஜ் ரொம்ப முக்கியமான ஒரு சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். பிரார்த்தன சமாஜ், பிரார்த்தன சமாஜ் கேள்விப்பட்டீங்களா? பிரார்த்தன சமாஜ் இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில. பிரார்த்தன சமாஜ், பிரார்த்தன சமாஜ் எந்த இயர்ல தொடங்கப்பட்டு யாரும் சொல்ல முடியுமா? 1867. 1867 எந்த இடத்துல தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மும்பை, அந்த பாம்பே. மும்பை தான் என்னது? பாம்பே. பாம்பேல தொடங்கப்பட்டது. இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு, பிரார்த்தன சமாஜ் இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங். டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் தான் இந்த பிரார்த்தன சமாஜ் என்ற இயக்கத்தினுடைய. இந்த பிரார்த்தன சமாஜ் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா
டு பிரிங் அவுட் த ரிஃபார்ம்ஸ் இன் இந்துயிசம். இந்து மதத்தில் உள்ள சீர்கேடுகளை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த பிரார்த்தன சமாஜ் என்ற இயக்கம். என்ன மாதிரியான சீர்கேடுகள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஜாதிய முறை ரொம்ப தீவிரமாக இருந்தது. ஓகேவா? அதான் சப்போர்ட் பண்ற விதத்துல தான் அதாவது ஜாதி முறையை சப்போர்ட் பண்றது இல்ல, அதை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இன்டர் டைனிங் சிஸ்டம். இன்டர் டைனிங்னா சமபந்தி உணவு முறைன்னு சொல்லுவாங்க. சமபந்தி. ரெண்டாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ். இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஜாதி மறுப்பு திருமணம். இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஜாதி மறுப்பு திருமணம். மூணாவது விதவை மறுமணம், விடோ ரீமேரேஜ். விடோ ரீமேரேஜ், விதவை மறுமணம், விடோ ரீமேரேஜ். நாலாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் சொல்றாங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட, அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் women and depressed classes. பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை, ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம்னு சொல்றாங்க. 1867ல ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரால தொடங்கப்பட்டது? டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால தொடங்கப்பட்டது. சார், இந்த இயக்கம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. யாராலன்னு பார்த்தோன்னா 1870ல 2 பேர் ஜாயின் பண்றாங்க இந்த இயக்கத்துல. 1870ல இந்த இயக்கத்துல 2 பேர் ஜாயின் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. அடுத்தது ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. அடுத்தது ஆர்ஜி பண்டார்கார். ஆர்ஜி பண்டார்கார். இவங்க ஜாயின் பண்ண பிறகு இந்த அமைப்பு ரொம்ப மக்கள் மத்தியில ரீச் ஆச்சு. ஆர்ஜி பண்டார்கார் மற்றும் ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங், ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே யாரு சார்? எம்ஜி ரனாடே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜி ரனாடே, ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே. அதாவது ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரனாடேன்னு சொல்லுவாங்க. என்னது? மகாதேவ் கோவிந்த் ரனாடே. மகாதேவ் கோவிந்த் ரனாடேன்னு சொல்லுவாங்க. சார், கோபாலகிருஷ்ண கோகுலே இருக்காரு பாத்தீங்களா? சரி, காந்திஜி இருக்காருல்ல, காந்திஜியினுடைய அரசியல் குரு யாரு கண்ணா? காந்திஜியினுடைய அரசியல் குரு யாரு? காந்திஜியினுடைய பொலிட்டிக்கல் குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. எஸ், கோபாலகிருஷ்ண. மத்தவங்கள நான் வாயில என்ன வச்சுன்னு இருக்கீங்க? கோபாலகிருஷ்ண கோகுலே. தெரிஞ்சா கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்க, அவ்வளவு ஆட்டிடியூடு. காந்திஜியினுடைய அரசியல் ஆசான் தான் யாரு? கோபாலகிருஷ்ண கோகுலே. அந்த கோபாலகிருஷ்ண கோகுலனுடைய அரசியல் ஆசான் தான் இந்த மகாதேவ் கோவிந்த் ரனாடேன்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் குரு. காந்திஜியோட அரசியல் ஆசான் கோபாலகிருஷ்ண கோகுலே. அந்த கோபாலகிருஷ்ண கோகுலனுடைய பொலிட்டிக்கல் குரு, அரசியல் ஆசான் தான் மகாதேவ் கோவிந்த் ரனாடேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மகாதேவ் கோவிந்த் ரனாடே, மகாதேவ் கோவிந்த் ரனாடே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் எஜுகேஷனிஸ்ட், கல்வியாளர். யாரு? மகாதேவ் கோவிந்த் ரனாடே என்பவர் ஒரு மிக சிறந்த கல்வியாளர். மகாதேவ் கோவிந்த் ரனாடே. இவரால் தொடங்கப்பட்ட அமைப்புகள் ரொம்ப முக்கியமான அமைப்பு. 1861ல இது ரொம்ப முக்கியம்பா. விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன்.
விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், தமிழ்ல விதவை மறுமண சங்கம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விதவை மறுமண சங்கம், விதவை மறுமண சங்கம், விதவை மறுமண சங்கம்னு சொன்னோம். 1870ல பூனா சர்வஜானிக் சபா என்ற அமைப்பை தொடங்கி இருக்கார். 1870ல பூனா சர்வஜானிக் சபா, பூனா சர்வஜானிக் சபா. அதே 1884ல இவரால் தொடங்கப்பட்ட, அதாவது இவர் மட்டும் இல்ல, பால கங்காதர் திலக் அவருடன் இணைந்து தொடங்கப்பட்ட அமைப்பு தான் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, டெக்கான கல்வி கழகம்னு சொல்லுவாங்க. டக்கான கல்வி கழகம். இத பத்தி நாளைக்கு நீங்க அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த விதவை மறுமண சங்கம் பத்தி எழுதிட்டு வாங்க, இந்த பூனா சர்வஜானிக் சபா பத்தி எழுதிட்டு வாங்க, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி பத்தி ஒரு 3 லைன்ல எழுதிட்டு வாங்க. இதெல்லாம் யாருக்கு தொடங்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் எம்ஜி ரனாடே அவர்களால தொடங்கப்பட்ட ஒரு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள். இப்ப இந்த செஷன்ல நம்ம 3 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். பிரம்ம சமாஜ் முடிச்சிருக்கோம், ஆரிய சமாஜ் முடிச்சிருக்கோம், பிரார்த்தன சமாஜ் முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல மீதி இருக்கக்கூடிய சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். தேங்க்யூ. வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் கிளாஸ்.